முக்கிய செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் நாளை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தையே உழுக்கும் அளவிற்கு பெரிதாகி இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதை கண்டித்தும் உரிய பாதுகாப்பை வழங்க வலியுறுத்தியும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் RN ரவி நாளை நண்பகல் 12:30 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நேரில் சென்று அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளை பார்வையிட இருக்கிறதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் 70 CCTV கேமராக்கள் இருக்கிறார்கள். பலமான பாதுகாப்பு வளையங்களும் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் பல்வேறு கட்டுப்பாடுகளை தாண்டியே நுழையக்கூடிய சூழலில் வெளிநபர் ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக புகுந்து மாணவி ஒருவரிடம் அத்துமீறியது எப்படி என்ற கேள்விகள் அடுக்கடுக்கான கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இடைப்பட்ட நேரத்திலேதான் காவல் ஆணையருக்கும் உயர்கல்வி அமைச்சர் ஆகிய இருவருமே அளித்திருக்கக்கூடிய பேட்டிகளும் முரண்பாடாக இருப்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் மாணவர்களும் இந்த போராட்டத்தில் குதிக்க செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக நேரடியாக ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழக வளாகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை சந்தித்து என்ன மாதிரியான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது, இந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கிறது, இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களையும் நாளைய தினம் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட அந்த கூட்டுக்குழுவிடம் ஆளுநர் ரவி அறிவுறுத்துவார் என்ற முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.